என் பையன் வளர்ந்து பெரிய ஆளாகி உங்களை மாதிரி வரணும்னு நீங்க தானே ஒரு நல்ல பேரா வைக்கணும். யோ, உனக்கு அறிவு இருக்கா? அந்த ஆளுக்கே கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காரு. அவர்கிட்ட குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொல்ற? குழந்தைய பெத்துக்க தெம்பு இல்லாதவங்க கிட்ட குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொல்றியே, அது நாளைக்கு உன் குழந்தைக்கு ஒரு தோஷம் ஆயிடாது? அண்ணே நீங்க சும்மா இருங்கண்ணே, அப்படிலாம் எதுவும் நடக்காதுண்ணே. ஏன்பா அவர் சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? பணமும் அதிகாரமும் இருந்தா யாரு என்னன்னு தெரியாம குழந்தைய தூக்கி கொடுத்துருவீங்களா? விடுப்பா, இவனுக்கு தான் அறிவு இல்ல, வாங்கினவனுக்கு அறிவு வேணா? நாமளே குழந்தை பெத்துக்க துப்பு இல்லாம இருக்கோம், இதுல நாம எப்படி குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்னு யோசிக்க வேணாம்? அதை விட்டுட்டு குழந்தைய கொடுத்தா உடனே வாங்கிட வேண்டியது. ஏய், என்ன வாய் இருந்தா என்ன வேணா பேசுவியா? விடுங்க. என்ன பேசுற? வேண்டாண்ண, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தான் கெட்ட பேர். விடுங்க. ஏய், முதல்ல யாருக்கிட்ட என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசணும், இல்ல நடக்கிறதே வேற. அப்படியே ஒரு போ, என்ன பார்த்துட்டு இருக்க? போ. ஏன் உனக்கு என்னையாச்சு? இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாரு? படுபாவி பையன் இப்படி போட்டு அடிச்சிருக்கான். இவர் சொன்னது உண்மைதானே? அந்த ஆளுக்கு குழந்தை பெத்துக்க முடியாம தானே லேகியத்தை என்கிட்ட வாங்கி சாப்பிடுறாரு. அப்புறம் என்ன வீராப்பு வேண்டி கிடக்கு? நீ என்ன சொன்ன? குழந்தை பெத்துக்கிறதுக்காக லேகியம் வாங்கி சாப்பிடுறாருன்னு சொன்னேன். இப்படி ஒரு விஷயம் இருக்கா? நாளைக்கு என்ன பண்றேன்னு பாரு அவனை. இனிமே நீ எப்படி வெளியே தலை காட்டுறன்னு நானும் பார்க்குறேன். நீ எப்படி என்னை ஊர் முன்னாடி என்னை போட்டு அடிச்சு அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி பள்ளிக்கு பழி வாங்கி காட்டுறேன் பாரு. ஜெயந்தி அக்காக்கு எந்த குறையும் இல்லை, ஏற்கனவே எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு. குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு மட்டும் காரணமா இருக்க முடியாது. ஆம்பளைங்க கிட்ட கூட பிரச்சனை இருக்கலாம். எங்க வீட்டு ஆம்பளைங்களா சிங்க மாதிரி. எங்க பரம்பரையில அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. என் தம்பிக்கு இருக்க இன்னொரு தடவை இந்த விஷயத்துல அவனை குறை சொன்னன் வை, சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பொண்டாட்டிக்கு வர வர எங்க பேசணும் எப்படி பேசணும் தெரியாம ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. எப்போ நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. அம்மா, நீ எனக்கு சின்ன வயசுல சோறு ஊட்டினது, என் கையை பிடிச்சிட்டு நடந்ததெல்லாம் ஒன்னொன்னா ஞாபகம் வருதுமா. ஆனா உன் முகம்தான் இவ்வளவு நாளா ஞாபகத்துக்கு வரல. உன் அன்புல
உன் கூட இருந்த நாளெல்லாம் இப்ப எனக்கு கிடைக்காதான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேம்மா. அம்மா, எனக்கு விவரம் தெரியாத வயசுலயே ஏம்மா என்னை விட்டு போன? சொல்லுமா, ஏம்மா போன? உனக்கு என்ன பிடிக்காதாம்மா? சொல்லுமா, பிடிக்காதா? ஏம்மா போன?